என் பேர் ராணி. தாரமங்கலம் பகுதியில் சர்ச்சில் எப்ரேய மொழியில் இப்போ 2-3 மாதமாக சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. அது அப்போ சொல்லக்குள்ள நல்லா புரியுது. வந்து நல்லா அது பிரயோஜனமாக இருக்குது. அந்த வார்த்தை எப்ரேயர் வார்த்தை நல்லா புரியுதுங்க. நல்லா பிரயோஜனமாக இருக்குது. என் பேர் மல்லிகா. இந்த நாளில் எபிரேய மொழி கற்றுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் ஊழியம் செய்கிறதுக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அவரோட வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது இன்னும் நாங்கள் உற்சாகமாக நாங்கள் ஊழியம் செய்ய நாங்கள் பலன் அடைஞ்சோம். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கூட்டாத்துப்பட்டி என்ற வில்லேஜில் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த எல்சடாய் திருச்சபையில் வைத்து அருமையான ஐயா வால்டர் பாண்டியன் ஐயா அவர்கள் எபிரேய மொழியிலிருந்து எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறார். நான் கடந்த 10 ஆண்டுகளாக அவருடைய செய்திகளை நான் யூடியூப்பில் கேட்டு பயனடைந்திருக்கிறேன். எந்த நாள்லேயும் கூட சக்கரத்துக்குள் சக்கரங்கிற தலைப்பில் அருமையான செய்தியை வால்டர் பாண்டியன் ஐயா எங்களுக்கு வழங்கினார்கள். அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. மேலுமாக அவரோடு இணைந்து நாங்கள் எப்படியெல்லாம் இந்த எபிரேய மொழியை ஆங்காங்கு உள்ள திருச்சபைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு இந்த திருச்சபை திறந்து தந்த அருமையான ஐயா அவர்களுக்கும், இந்த வாய்ப்பில் எனக்கும் பங்களிப்பு கொடுத்த வால்டர் பாண்டியன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் பாஸ்டர் பால் ஜெயக்குமார், சேலம் சித்தனூரில் எல்சடாய் ஆசீர்வாத சபையின் போதகராக இருக்கிறேன். கடந்த சில மாதங்களாக அருமையான பாஸ்டர் வால்டர் பாண்டியன் அவர்கள் எபிரேய மொழியை அடிப்படையாக கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை போதித்து வருகிறார்கள். எனக்கும் எங்களுடைய திருச்சபை மக்களுக்கும் இந்த பாடங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் ஒரு மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வகுப்பை ஒழுங்கு செய்திருக்கிறோம். முதல் முறையாய் அவர் வந்தபோது சுவிசேஷ ஊழியத்தை குறித்து மிக உற்சாகப்படுத்தி பேசினார். அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, எனக்கும் தான். 2வது முறை வந்தபோது அவர்கள் எபிரேய ஆல்ஃபபெட்ஸ், ஹீப்ரு ஆல்ஃபபெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதனுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உற்சாகமாக அந்த வகுப்பில் நாங்கள் கலந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட வகுப்பு நடந்தது 3வது முறையாக எங்களுடைய திருச்சபையில். அநேக ஊழியக்காரவங்க பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. எங்களுடைய சபையில் நிறைய விசுவாசிகள் வந்திருந்தாங்க. இன்றைக்கி எஸ்ஐகேலேருந்து அருமையான ஒரு செய்தி ஐயா கொடுத்தாங்க, சக்கரத்துக்குள் சக்கரம் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஊழியத்திலே தொடர்ந்து ஓடுவதற்கு, இன்னும் பலப்படுவதற்கு, இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு, இன்னும் ஊழியம் செய்வதற்கு இந்த கூட்டங்கள் உண்மையாகவே எங்களுக்கு, எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு, அடியனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தியை காணொலியை பார்க்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.